ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா? இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் இரட்சகனிடத்தில் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அதுவோ உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிக பாரமானதாக இருக்கும். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் இரட்சகனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்க கூடியவர்கள் என்றும் அவன்பாலே நிச்சயமாக தங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர். இஸ்ராயேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையையும் அகிலத்தாரையும் விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆத்மாவும் மற்றோர் ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அதனிடமிருந்து யாதொரு ஈட்டையும் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது. அவர்கள் மற்றவர்களால் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள்.